விஜய் தன்னுடைய கடைசி பிரச்சாரம் நந்தனத்துல சைதாப்பேட்டையில் நடந்த அந்த கூட்டத்தில் விஜய் தேர்தல் கருத்து கணிப்பாளர்கள் உங்களை போன்றவர்களை பயங்கரமா திட்டி இருக்கிறாரு. அவங்க எல்லாம் பாருங்க, டிஎம்கே 300 ஜெயிக்குதுன்றாங்க, ஏடிஎம்கே 700 ஜெயிக்குதுன்றாங்க, எங்கப்பா அந்த மாதிரி சீட்டு இருக்குது இங்க அப்படின்னு பயங்கரமா அவங்களை எல்லாரையும் அட்டாக் பண்ணி இருக்கிறாரு. டர்னா டர்னா அப்படின்லாம் விஜய் சொல்றாரு. விஜய் ஏன் அப்படிலாம் பேசினாரு? இப்ப நீங்க எல்லாரும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா எல்லா கருத்து கணிப்பாளர்களுமே இருக்கிறாங்க அப்படின்றதுதான் விஜயினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. குழம்பி இருக்காரு. அவர் குழம்பல் வெளியே வந்துருச்சு. 4ஆம் தேதி அவரே பார்க்கட்டும். 4ஆம் தேதி 10:30 மணிக்கு அவருக்கு தெரியும். அப்ப யார் கருத்து கணிப்பு கொடுக்கறவங்க கரெக்டா இல்லைன்னா அவங்க இன்னும் 35, 40, 45, 50, 55% கொடுக்குறாங்கல்ல, அது கரெக்டான்னு பார்க்கலாம். அவங்க இன்னும் கொடுக்குறாங்க இல்லைங்க, 20 ஆரம்பிச்சு 30, 35, 40, 45, 50 வரைக்கும் போயிட்டாங்க. அது கரெக்டான 4ஆம் தேதி 10:30, 11 மணிக்கு தெரிஞ்சிடும். ஏன் இத்தனை நாள் பேசல, கடைசி நாள் மட்டும் எதுக்கு ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி திட்டினீங்க? ஏன் பிஜேபியை திட்டினீங்க? நீங்க சிபிஐ கூப்பிட்டு அப்ப நீங்க அட்டாக் பண்ணிருக்கணும். பிஜேபிக்கு என்ன தைரியம் இருக்கு என்ன நீங்க கூப்பிடுறதுக்குன்னு? ஏன் கடைசி நாள் பண்றீங்க? உங்க சாப்டர் க்ளோசிங் தெரிஞ்சிருச்சு. இது ஒரு சான்ஸ் எடுப்போம், இது ஒரு நெரேட்டிவ் எடுப்போம்னு. ஃபர்ஸ்ட் நெரேட்டிவ் டிஎம்கே வெர்சஸ் டிவிக்கு அது ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப ஏன் இத்தனை நாள் பேசாம ஏன் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் சாடினீங்க? ஏன் அட்டாக் பண்ணீங்க? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அவங்க நினைச்ச மைனாரிட்டி ஓட்ஸ் டிரான்ஸ்பர் ஆகல, 100% ஆகல. மைனாரிட்டி ஓட்ஸ் அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகல. கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்ஸ் அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகல. விஜய்க்கு ஆகலையா? டிரான்ஸ்பர் ஆகல.